ஐயா, நீங்க ஆன்மீகம் சம்மந்தமாக பேசுகிறீர்கள். அடுத்து நாடி படிச்சு ஒருத்தவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு, அவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு பரிகாரம் எல்லாமே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதற்காக அரசியல் பேசுறீங்க? ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகம் அரசியல் அம்மா, அரசியலும் ஆன்மீகமும் ரெண்டு ஒண்ணுமா? ஆத்ம ஞானத்தை பெற்று இறைவனோட வழிகாட்டல் இருந்து தவசக்திகளை பெற்ற சித்தர்களோட வாழ்த்து அனுகூலம் பெற்று தவசீலர்களாக எப்படி ஆத்ம ஞானத்தின் பக்தி நிலை ஞான சக்தி தவம் யோகம் என்ற சித்தி, அந்த சித்து என்ற சித்து பிறரிடம் கற்றுக்கொண்டு வரவே வராது. இயற்கை தானாகவே அதனுள் எய்து அதனுள் ஆத்ம சக்தியாக இந்த கூட்டை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு அதனுள் ஆத்ம பரிணாமம் செய்துதான் நான் உங்களிடம் பேசப்படுகிறது. ஆமா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா சித்தர்கள் உங்களோட கூட்டுக்குள்ள இறங்கி பேசுறாங்க சொல்றீங்க. அப்படி செயல்படுத்தும் போது ஒரு ஆத்ம ஞானம் பெற்ற ஆத்மீக சக்தி பெற்ற ஒரு குருவாகத்தான் நாம் செயல்படுகிறோம். அந்த குரு எப்படிப்பட்டவர் என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாட்டையாளும் மன்னனும் அவ்விடத்தில் இருக்கின்ற மக்களும் தான் எஜமானர்கள், அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போ அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஆன்மீகம் எதற்காக அரசியல் பேசுகிறது என்று கேக்குறேன். அதே போல் அரசியல் மக்கள் 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 நிலை கொண்டு அரசாங்கம் நடத்தும் போது நல்லது கெட்டது நன்மை தீமை அனைத்தையும் கற்றறிந்து ஞானங்கள் எல்லாம் எதிர்நிலை கற்றறிந்து போராடி வெற்றி பெற்று போருக்கு புறப்படும் போது போரிட்டு வெற்றி பெறுவதற்கு பாதை சூடுவதை போல் ஆத்ம ஞானத்தில் ஆன்மீகமும் அரசியலும் ஒண்ணு. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, மனிதர்கள் அதாவது கடவுள் ஆன்மீகம் ரீதியாக மக்களை வழி நடத்துவதற்காக, அதாவது ஆன்மீகம் ரீதியாக சொல்ல முடியாது, மக்களுக்கு நல்லது செய்வதற்காக ஆன்மீகத்தை வைத்து ஆட்சி செய்யறாங்களா அப்படின்னு கேக்குறேன். ஆன்மீகத்தை வைத்து ஆட்சி செய்யறார்களா என்பது ஆத்ம ஞான தவசக்தி என்பது ஆன்மீகம். இலை தத்துவத்தில் 8 பிரபஞ்சம் என்று 9 கோள்களை கொண்டு ராசிநாதன் ஆன்மீகம். மக்களின் அரசாட்சி என்பது மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள், சலுகைகள், உதவிகள், கல்வி கடன்கள், மருத்துவ கடன்கள், அப்போ இயற்கை விவசாயம். ஆன்மீக அரசியல் என்று கூறப்பட்டது இதுதானா? சித்தர்களின் ஆட்சி என்பது இதுதானா? அதற்கான நிலைப்பாடு. சித்தர்களின் ஆட்சி என்பது நல்ல ஒரு வித்தாய் ஜீவனாய் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல மாமன்னனை ஒருவனை உருவாக்கி அதனுள் இருக்கக்கூடிய மக்கள் சக்தியாய் அவனை படை சக்தியாய் மக்களின் படசக்தியாய் அவனை தோற்றுவித்து அதனுள் இருக்கக்கூடிய சித்தர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் செய்து அவன் கூட்டுக்குள் இறங்கி ஆசீர்வாதம் செய்து அவனுள் அவனாக சித்தர்களாகவும் செயல்பட்டு அந்நிலையிலே மக்களை காக்கும் கடமை. அதாவது சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்து சித்து விளையாடி மனிதர்கள், அதாவது மக்களை நேரடியாக விளையாடித்தான் அர்த்தம சித்து, ஏகனம் சித்து, கபால சித்து, மோட்ச சித்து, தனிஷன்ய சித்து, தாமன சித்து, தரீக சித்து, கார்த்தன்ய சித்து, குண்டலினி சித்து, வித்தாக சித்து, மோகினி சித்து, பனையனி சித்து, பற்கான சித்து. அப்போ சித்தர்கள் ஆட்சின்றது யோக கடா சன்ய ஞான குரு சண்முக வேல சிங்கார பவன திருச்சந்து குகண நர்ஷன்ய வதன வேலவ கிரதன காம்பவ சங்கார மூர்த்தி வதன வதம் செய்ற வதன காரிக காரியம் சித்தி காரிக சமண. அதாவது சித்தர்கள் சித்து விளையாட சித்தர்கள் ஆட்சியை நிலைநாட்ட சித்தர்களின் ஆட்சியாக தோற்றுவித்து அதன் சித்தர்களின் ஆட்சியாக அவர்களை தோற்றுவித்து தமிழக வெற்றி கழகம் என்னும் டிவிகே எனப்படும் விஜய் ஜோசப்பை தேர்ந்தெடுத்து அவருக்குள் அவராகவே ஆட்சி செய்கின்றார். சித்தர்களே நேரடியாக இறங்கி ஆட்சி செய்யறாங்க. உயிர் மற்றும் விஜய் ஜோசப் ஆன்மா நிலை கொண்டு உயிரோடு கலந்த ஒரு ஒளி தேகத்தின் பிரபஞ்ச சக்தி, ஒளி தேகத்தின் பிரபஞ்ச சக்தி அக்னி ஸ்தூல
இந்த ஸ்தூல உடம்புக்குள் சூட்சமமாக கலந்து அதன் எண்ணத்திலும் ஞானத்திலும் உச்சத்திலும் கபாலத்திலும் இருக்கும். அதற்கு பெருமைக்குரிய எனக்கு நான் அவரை மிக்க ஒரு சகோதரராகவும் ஆசான் கற்ற குருவாகவும் நினைக்கின்றேன். பண்டித வேலன். ஓ, அவருடைய அஸ்ட்ராலஜர் பத்தி சொல்றீங்களா? ஓகே ஓகே. வெற்றிவேலன், ரேடன் பண்டிட் வெற்றிவேல், அவரோட அஸ்ட்ராலஜர் பத்தி சொல்றீங்க. ஆமா. கூட்டு தத்துவத்தில் 9 கணங்களையும் 9 நவ கிரகங்களையும் இணைத்து அதனுள் இருக்கும் சக்தி பீடங்களை சர்ப்பமாடி ரத்த ரத்த ரஜாத்தனத்துல எடுத்து பஞ்சபட்சி சாஸ்திரங்களை தனையாடி சூரிய சக்தியோடு கோள்கள் உரித்து அதனுள் இருக்கக்கூடிய அவருடைய ராசி கண்டங்கள் 9 நாதங்கள் இணைத்து அவர் கணிதர். அதாவது அவரோட அஸ்ட்ராலஜர் அவருக்கு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பத்தி சொல்றீங்க. இப்போ வந்து இது சித்தர்கள் ஆட்சி அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறீங்க. சித்தர்கள் நேரடியாக கூட்டுக்குள் இறங்கி அந்த ஒளி இறங்கி அவங்களுக்குள்ள ஜனசக்தி வசியம் கொடுத்து ஜனசக்தி, நவசக்தி, யோக சக்தி, கிரியா ஆத்ம சக்தி வசிய கானங்களை கொடுத்து அதனுள் இயக்கக்கூடிய மன்னன். ஐயா, இப்போ இந்த காலகட்டத்துல கலியுகம் முடிந்து சத்தியுகம் தோற்றுவிக்கும் காலம் வந்தாகின்றதுனால மகா அவதார் பாபாஜி, இது சித்தர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். அவர் வருவாரு, அவர் ஆட்சி செய்வாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, சித்த ரகசியம் அது. இப்போ அந்த காலம் வந்து விட்டதா? காலம் வந்துவிட்ட காரணத்தினால் தான் விஜய் ஜோசப் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நாயகனாக தீர்ப்பு எழுதப்பட்ட தலைவன், ராஜன், அரசன், முதல்வன் அவனே. நான் அடித்து சொல்கின்றேன். வைக்கை குடம் வகுத்து படலால் பூசி வெங்கை நீர் உடைத்து கும்பம் ஏற்றி தாள பிறந்த ராஜராஜன் சோழன் அரசவை மீண்டு தெற்கும் திசை எடுக்க மேற்கும் திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கும் இணைத்து அனைத்து முடிசூடா மன்னனால் முடிசூடுவான். எத்தனை வருடங்களுக்கு? 61 வருடங்கள். 61 வருடம் விஜய் சார் அவர்கள் ஆட்சி செய்வாருன்னு சொல்றீங்க. ஓகே ஐயா. ஐயா, இப்ப அகைத்தலை பூங்குடைத்து நாயகியும் கருத்தலை வித்த ராஜராஜேஸ்வரி மாதங்கி துருத்தலை உற்ற பிறங்கெடுத்து வராகி சங்கார யோகத்தில் நரசிம்ம உத்தரகாணியாக இருந்து அவரை வழிநடத்துவார்கள், மன்னனை வழிநடத்துவார்கள், ராஜனை வழிநடத்துவார்கள். ஐயா, இப்ப அவரோட